இன்றைக்கு மிதுன ராசியை பற்றி சிறப்புகளை பார்ப்போம். காலபுருஷனுக்கு 3வது ராசி மிதுன ராசி, அதோட சிறப்புகளை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் ஜோதிட சிரோன்மணி மணிகண்டன் பேசுகிறேன். எம்டி ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட நிலையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் தாதகாப்பட்டியில் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தில் என்ன தலைப்பு பார்க்க போகிறோன்னா மிதுன ராசியை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். மிதுனம் அப்படின்னாலே ரொம்ப அற்புதமான ராசி, ரொம்ப சிறப்பான ராசி. இவங்க வாத திறமையும் பேச்சு திறமையும் அதிகம் உள்ளவங்க. இவங்ககிட்டலாம் பேசி ஜெயிக்க முடியாது. அதே சமயம் நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும். காமெடி கேரக்டர் இவங்க. அடுத்தவங்கள சிரிக்க வைக்கிறது, அடுத்தவங்க மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதுனா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மிதுனம்னாலே அவ்வளோ ஒரு சிறப்புகள் நிறையா இருக்குது மிதுனத்தில். இவங்க பேச்சிலேயே ஒரு வசீகர தன்மை இருக்கும். அடுத்தவங்களை கவரக்கூடிய விதமாக பேசுவாங்க. இவர்கள் இசைப்பிரியர்கள்னால் பாடல் கேட்பது, அந்த மியூசிக்கெல்லாம் இவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் கேட்குறதுக்கு. அதுவும் தனிமையில் உட்காந்து அந்த மியூசிக்கெல்லாம் கேட்டு ரசிப்பாங்க. ரொம்ப ரசித்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியவங்க. சின்ன சின்ன விஷயத்தையும் என்ஜாய் பண்ணி செய்வாங்க. சிற்றின்ப நாட்டம் உடையவர்கள். அதாவது சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன காரியங்களையும் அவங்களுக்கு மனசார பிடிச்சி அந்த காரியங்களை என்ஜாய் பண்ணி செய்வாங்க. இவங்களுக்கு விளையாட்டுத்தன்மை அதிகமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் சீரியஸ்னஸ் இருக்காது. சீரியஸ்னஸ்லேயும் விளையாட்டுத்தன்மையோடு தான் இருப்பாங்க. இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. மிகப்பெரிய விஷயத்தை கூட அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக அதை கடந்து போயிடுவாங்க. மிதுன ராசிக்காரங்க தேவையில்லாத விஷயத்தை என்றைக்குமே மனசில் வச்சுக்க மாட்டாங்க, மறந்துடுவாங்க. அவங்க எல்லா விஷயத்தையுமே ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு மறதிங்கிறது எப்பயுமே இருக்கும். ஆனால் அதுவும் தேவையான விஷயத்துங்களை மறக்கவே மாட்டாங்க. தேவையில்லாத விஷயங்களை அப்போதைக்கப்போ மறந்துட்டு அவங்க பாட்டி போயிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்படி இன்ட்ரெஸ்டான விஷயங்களை அவங்க தொடர்ந்து செய்வாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயங்களை அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி தேடி போயிட்டே இருப்பாங்க. எதில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அடுத்தடுத்த விஷயம், ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயம் போர் அடிச்சிருச்சுன்னா அடுத்த விஷயத்தை நோக்கி போயிடுவாங்க. அதே இடத்துலையே இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு விளையாட்டு பழகுறாங்க, கிரிக்கெட் இந்த மாதிரி பழகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த விளையாட்டு அவங்களுக்கு நல்லா பழகிட்டாங்க, நல்லா ஆடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க அந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்ததை நோக்கி போயிடுவாங்க. அடுத்தது ஷட்டிலுக்கு போவாங்க, அடுத்தது ஸ்விம்மிங் போவாங்க. இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிற வரையும் தான் கற்றுக்கிட்டு அடுத்த விஷயத்தை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. இவர்களுக்கு எப்பயுமே நண்பர்கள் அதிகம் இருக்கும். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே நண்பர்கள், சுற்றமும் நட்பும் நிலச்சிருக்கும். அது மட்டும் இல்லை, இவங்க ஏதாவது தனியாக காரியம் பண்ணணுன்னா ரொம்ப யோசிப்பாங்க. தனியாக அவ்வளோ சீக்கிரம் செயல்பட மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் துணை வேணும், யாரையாவது நம்ம முன்னிறுத்தி அவங்க மூலயமா நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு லவ் அப்படிங்கிறது, காதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்திருக்கும். சின்ன வயசுலேருந்து இப்போ வரையுமே சரி, அந்த எந்த வயதுலேயும் இவங்க காதலிக்கக்கூடியவங்க. அதே சமயம் இவங்க ரொம்ப பொறுமைசாலி, பொறுமையின் சிகரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தேவைப்பட்டால் வேகம் அவ்வளோ கொண்டு வருவாங்க. எவ்வளோ வேகம்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதாவது இவங்க ஒரு விஷயத்துக்கு பொறுமையாக செய்யணும், நிதானமாக செய்யணும்னா அந்த பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பாங்க. இல்லை அந்த காரியம் செய்யறதுக்கு, அந்த விஷயம் பண்ணுறதுக்கு ஸ்பீடு, அதாவது வேகம் அதிகமாக தேவை அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல் வேகமாக செயல்படுவாங்க. இவங்களுக்கு எப்பயுமே 2 மனசு, இரட்டை மனநிலைத்தன்மை உடையவங்க. மிதுன ராசிக்காரங்கிட்ட எப்பயுமே சாந்த குணம் இருக்கும், ஒரு வசீகர தன்மை இருக்கும். இவங்க கூட அடுத்தவங்க பார்த்து பழகி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நட்பு நிலைச்சிருக்கணும்னு நினைப்பாங்க. மிதுன ராசிக்காரங்கிட்ட பேசி பழகிறதே ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். இது போன்று மிதுன ராசிக்கு நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இப்போ கோச்சாரத்தில் என்ன பலன் மிதுன ராசிக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். கோச்சாரத்தில் சனியோட பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோச்சாரத்தில் மிதுனத்துக்கு கர்ம சனி நடக்குது. அவங்களுக்கு கர்மாக்கள் தொலைகிற காலம், அவங்க வாழ்க்கையில் முன்னேறுற காலம், நல்ல அனுகூலங்கள் கிடைக்குது.
இந்த வருகின்ற 2026 மிதுன ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. இப்போ நான் சொன்னது எல்லாமே பொது பலன். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை இங்கே ஜோதிட நிலையத்துக்கு கொண்டு வாங்க. உங்களோட முழு ஜாதக விவரத்தையும் தெரிஞ்சுக்கங்க. MD ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட நிலையம், சேலம் தாதகாப்பட்டியில் அமைஞ்சிருக்கு. என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9629962896. நீங்கள் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம், வாட்ஸ்அப் மூலயமாவும் தெரிஞ்சுக்கலாம். தூரமாக இருக்கிறவங்க, வர முடியாதவங்க கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி என்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். அடுத்து வேறொரு ஜோதிட தலைப்பில் அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.